ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நிறைய பேர் வந்து 2 வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஒன்று தான். கீழே வந்து லைக் பட்டன் இருக்கும்ல, அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. 1K லைக் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் நாளைக்கு 2 வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் சித்தார்த் ரோஹிணி 2 பேருமே வந்து பரத்வாஜ் வீட்டுக்கு வராங்க. ரோஹிணி வந்து கை உடைஞ்ச நிலைமையில வந்ததை பார்த்த சீமாக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. உடனே வந்து கத்துரா, என்னாச்சு என்னோட ரோஹிணிக்கு? அப்புறம் சித்தார்த், நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலாம்? உங்களை நம்பி தானே என்னோட தங்கச்சியை நான் அனுப்புனேன். அவளை இந்த மாதிரி தான் நீங்கள் கூப்பிட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறா. அப்புறம் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சீமாவோட சவுண்டை கேட்டு வந்து பார்க்குறாங்க. எல்லாருக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்னாச்சு சித்தார்த், என்னாச்சு ரோஹிணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கேட்குறாங்க. அப்போ தான் சித்தார்த் வந்து தலை குனிஞ்சிட்டே சொல்கிறான், இந்த மாதிரி வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து நிறைய ரவுடி பசங்க சண்டை போட்டாங்க. அவனுங்களை நான் வந்து போலீஸ்ட்டை பிடிச்சி கொடுத்தேன். அந்த கோவத்தில் என்னை சுட வந்தானுங்க. ஆனால் ரோஹிணி நடுவில் வந்து தடுத்துட்டா. அதனால தான் அவளுக்கு குண்டடி பட்டுடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது, எதுக்கு இது உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ தான் வந்து ரோஹிணி சொல்கிறான், அக்கா ப்ளீஸ் நீங்கள் அவர் எதுவும் சொல்லாதீங்க. என்னோட உயிரை விட அவரோட உயிர் தான் எனக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுது. அதனால தான் அந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுச்சோ அதை தான் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கா. அதோட பாட்டி சொல்கிறாங்க, சரி இந்த பிரச்சனையை விடுங்க. சித்தார்த் வந்து அவளை நல்லபடியாக தானே வந்து பார்த்துட்டு இருந்திருக்கான். அதனால சித்தார்த்தனை அவளை கூட்டிகிட்டு போப்பா. ஏதோ இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்தது பாதியோடய போயிடுச்சுன்னு நம்ம நினச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி பாட்டியும் சொல்லிட்டு இருக்கு. இங்கே வந்து ரோஹிணியும் வந்து பெட்டில் உட்கார வச்சுட்டு இங்கே சித்தார்த் வந்து எல்லா துணியையும் எடுத்து வச்சுட்டு இருக்கான். உடனே ரோஹிணி பேசிக்கிட்டே கையை தூக்குவா. அவளோட கை பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்கும். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. உடனே சித்தார்த் வந்து பதறிட்டு, ஏன் ரோஹிணி இப்படி இருக்கா? உன்னோட ரெஸ்ட் தானே எடுக்க சொல்ற, நீ கையை கூட ஆட்டமா இதே நீ வந்து இந்த மாதிரி கத்துறதெல்லாம் வந்து உன்னோட அக்கா பார்த்தாங்கன்னா என்னதான் திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என் அக்காவுக்கு என் மேலே அவ்வளோ பாசம் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருப்பா. ஓகேம்மா, நான் ஆஃபீஸ்க்கு போகாமல் உன்னை நல்லாவே பார்த்துக்கிறேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருப்பா. அப்போ வந்து சீமா ஜூஸ் எடுத்துகிட்டு வருவா. உடனே வந்துட்டு ரோஹிணிக்கு வந்து ஜூஸ் கொடுக்குறா. என்னம்மா இப்போ ஓகே தானே உனக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே வேணுக்குன்னு ரோஹிணி வந்து கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பா. உடனே வந்து சித்தார்த்தை பற்றி கண்ணடிப்பா. உடனே இதெல்லாம் வந்து பார்த்து சீமா வந்து அவளை லைட்டாக தட்டிட்டு, என்னடி உனக்கு என்ன இது விளையாட்டாக இருக்கா? இவ்வளோ பயந்துட்டு தெரியுமா? இப்படிலாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் டாக்டர் வந்து ரோஹிணியை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி வந்து அவங்க நல்லா ஆல்ரைட் நல்லா தான் இருக்காங்க, அவங்கள வந்து யாரோ நல்ல விதமாக பார்த்து இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக அவங்க குணமாக இருக்காங்க. இன்னமும் அவங்கள நீங்கள் ஃபுல்லாக ரெஸ்ட்டு மட்டும் எடுக்க வச்சிங்கன்னா போதும், சீக்கிரமாக 2-3 நாள்லேயே குணமாயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்குற சீமாக்குமே ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். நம்ம சித்தார்த்தை ரொம்ப தப்பாக வந்து நினச்சி அவர் திட்டமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு சித்தார்த் வெளில போன உடனே அவன் கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். அப்படி சாரி சித்தார்த், என்னோட தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல நான் உங்களை ரொம்பவே திட்டேன், அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல உடனே சித்தார்த் சொல்றான், இது வந்து எல்லா அக்காங்களுக்கும் இருக்கிற ஒரு தனி பாசம் தானே, இதுல வந்து என் மேலேயே தப்பு இருக்கு. நான் வந்து ரோஹிணி இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்து இருந்திருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காதுல சீமா, அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல விடுங்க அப்படிங்கிற மாதிரி இவனு சொல்லிட்டு இருக்கான். அதோட இங்கே வந்து அப்போ கரெக்டாக பிரேம் வரான். பிரேம் வந்தோடனே என்ன 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்து அவனுக்குன்னு ஒரு மெசேஜ் வருது அந்த அனிஷா கிட்டேருந்து. உடனே அதை பார்த்தோன்னே அவனோட முகமே மாற ஆரம்பிச்சிருது. உடனே அங்கேருந்து போயிடுறான். இது எல்லாத்தையுமே சீமா கவனிக்க தான் செய்கிறா. அதோட நைட் ஆகிடுது. எல்லோரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து பிரேமோட அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஆஃபீஸ் அக்கௌண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு, நான் இருங்கம்மா என்னோட பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தா 0 பேலன்ஸில் இருக்குது. இதை பார்த்துட்டு உடனே அதிர்ச்சியாக வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கான். இதை பற்றி மேனேஜர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பிரேமோட முகமே மாற ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த அனிஷாவுக்கு வந்து பேங்க் பேலன்ஸை வந்து ஆஃபீஸ் பணத்துலேருந்து வந்து எடுத்து கொடுத்துருப்பான் போல். ஸோ அதனால தான் 0 பேலன்ஸில் காட்டுது. உடனே பிரேம் வந்து சொல்கிறான், அப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், மேனேஜர்கிட்ட நானே இதை பற்றி பேசிக்கிறேன், நீங்கள் வந்து யாரும் தலையிட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். பாட்டியும் இவனை நம்பி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பார்க்குற சீமாக்கு லைட்டாக டவுட் வரத்தான் செய்யுது. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்கே ரோஹிணியை தான் காட்டுறாங்க. அவள் சித்தார்த்தோட ஷர்ட்லாம் எடுத்து வச்சுட்டு, என்ன சித்தார்த் வந்து இவ்வளோ போரிங்காக இருக்காரு, எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி ஷர்ட்டே போடுறாரு, அவருக்கு வந்து நல்ல ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் வந்து நம்ம பண்ணணும், நல்ல சூப்பரான சட்டையாக எடுத்து கொடுக்கணும் சர்ப்ரைஸா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே பிளான் போட்டுட்டு இருப்பா. அப்போ கரெக்டாக அங்கே சித்தார்த் வந்துடுவான். வந்துட்டு உடனே அவனை பார்த்த உடனே, என்னங்க நீங்கள் வந்துட்டீங்க ஆஃபீஸ்க்கு போகலன்னு கேட்டால், இல்லை நான்
போல, இன்னைக்கு ஃபுல்லா ஆஃபீஸ்க்கு லீவு போட்டுட்டு உன்ன தான் கவனிச்சுக்க போறேன். வா வா வந்து உட்காரு அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, இவளுக்கு வந்து என்ன செய்றதுன்னே தெரியல. என்னடா அது இன்னைக்கு போய் கடைக்கு போய் இந்த மாரி ஷர்ட் வாங்கலாம், கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா, இவர் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. அதான் அக்கா இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க போங்க ஆஃபீஸ்க்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. உடனே இவ சொல்றா, இல்ல இல்ல நான் தான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாரி பிடிவாதம் பிடிக்கிறான். இவ வந்து பொறுமையா அவன்கிட்ட சொல்லி, அவன வந்து போக சொல்றா. பாய்ன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஃப்ளையிங் கிஸ்லாம் குடுக்குறா. இதெல்லாம் பார்க்கும்போது சித்தார்த்துக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ஃபீலிங்கா இருக்கு. ஓகேம்மா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் அங்கேருந்து பேக் எடுத்துட்டு போயிடுறான். உடனே இங்க ரோஹிணி என்ன பண்றா, சீமா ரூமுக்கு வந்துட்டு, "அக்கா எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? இந்த மாரி சித்தார்த்துக்கு நான் ஒரு கிஃப்ட் பண்ணணும். இந்த மாரி கடைக்கு போலாமா?" அப்படின்னு சொல்ல, உடனே சீமாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "என்ன சொல்ற சித்தார்த்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீ கிஃப்ட் வாங்க போற. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? சரி வா இப்பவே நான் உன்ன கூட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒண்ணா இந்த மாதிரி வந்து துணிமணி எடுக்க தான் போறாங்க. அங்க போயிட்டு ஷர்ட்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதே ஷாப்புக்கு தான் நம்மளோட பிரேம் வந்து ஜுவல்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு இருப்பான். இத வந்து சீமா கவனிக்க மாட்டா. ஆனா ரோஹிணி கவனிச்சுட்டு, "என்னடா இது? நம்மளோட மாமா இங்க என்ன பண்றாரு? ஒருவேளை அக்காவுக்கு சர்ப்ரைஸா ஏதோ கிஃப்ட் பண்ண போறாரா?" உடனே வந்து, "ஆ அக்காவ வந்து நம்ம திரும்பவே விடக்கூடாது. மாமா வந்து சர்ப்ரைஸா உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்ல, அதனால." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு திரும்ப விடாம ரோகிணி வந்து பார்த்துக்கிறா. இங்க பிரேமும் அந்த கிஃப்ட்ட வாங்கிட்டு அவனும் வந்து வெளில போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து இவ கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. "நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு மாமா உங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது கிஃப்ட் பண்ணுவாரு." அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கா. "அப்பல்லாம் ஒண்ணும் இல்ல, வா போலாம் வீட்டுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போயிடுறா. இங்க வந்து ரோஹிணி அழகா எல்லா கிஃப்ட்டையும் எடுத்து பார்த்துட்டு, "அப்பா எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு." அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப கரெக்ட்டா சித்தார்த் கால் பண்ணி, "என்னம்மா என்ன பண்ற? ஜூஸ் குடிச்சியா? கரெக்ட்டா சாப்பிட்டியா? ரெஸ்ட் எடுத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கா. "ஆங்க நான் எல்லாமே பண்ணிட்டேன். நீங்க என்ன என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் பண்றீங்க?" அப்படின்னு கேட்டா. "ஆமா எனக்கு உன் ஞாபகமாவே தான் இருந்துச்சு. நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டான்னு பார்த்தேன். நீ தானே வேணான்னு சொன்ன. கண்டிப்பா சீக்கிரமா வந்துருவேன்." அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படியே இங்க சீமாவை தான் காட்டுறாங்க. அவ வந்து பிரேம பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா பிரேம் வந்து அவளை பின்னாடியில இருந்து ஹக் பண்ணிட்டு அவளுக்காக ஒரு ஜுவல்லரி வாங்கியிருப்பான்ல, சோ அதை எடுத்து கிஃப்ட் பண்றா. இத பார்க்கும்போது அவ ஃபேஸ்ல கொஞ்சம் கூட ஸ்மைலே இல்ல. அவ ஃப்ரெண்டு சொன்ன வார்த்தைகள் தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த மாரி புருஷக்காரங்க இந்த மாரி எதையாவது மறைக்கிறாங்க, பொண்டாட்டிய ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் கிஃப்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அத நம்ம நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருப்பா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவர் எந்த விஷயத்த நம்ம கிட்ட இருந்து மறைக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் சீமா வந்து யோசிக்கிறா, பேசாம பிரேம்கிட்டயே இந்த விஷயத்த கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வேலைக்கார வந்து கீழே சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறா. அதோட பிரேமும் கீழே போயிடுறான்னா இங்க எல்லாரும் உட்காந்து ஒண்ணா சாப்பிடுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறமா ரோஹிணி கேக்குறா, "என்னக்கா மாமா உனக்கு என்ன கிஃப்ட் பண்ணாரு? எனக்கு தெரியுமே, இயரிங்ஸ் தானே பண்ணாரு." அப்படிங்கிற மாதிரி இவ உளறிடுறா. உடனே என்ன இயரிங்ஸ் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவ எடுத்துட்டு வந்து வளையல காட்டுறா. "இந்த வளையல் தான் அவர் எனக்கு கிஃப்ட் பண்ணாரு." அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதை பார்த்த உடனே ரோஹிணிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. இல்லையே, அவர் வந்து கடையில வந்து தோடு தானே வாங்கிட்டு இருந்தாரு, எப்படி இதை மாத்தி கொடுத்தாரு, அப்ப அதை யாருக்கு கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு குழப்பமா பார்த்துட்டு இருக்கா. "என்னடி என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க?" கேட்கும்போது உடனே இவன் நடந்து பேசிக்கிட்டே சொல்றா, "அக்கா நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே, கடையில வந்து மாமா இதை வாங்கினதை பார்த்தேன், ஆனா அவர் இயரிங்ஸ் தான் வாங்கினாரு, இப்ப எப்படி உனக்கு இதை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சீமாக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சது. உடனே தன்னோட தங்கச்சிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. "கொஞ்ச நாளாவே பிரேமோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை ரோகிணி. அவர் பண்ற ஒவ்வொரு விஷயமும் என்கிட்ட வந்து ஏதோ மறைக்கிற மாதிரி, என்னை ஏமாத்துற மாதிரி இருக்கு." அப்படின்னு சொல்றா. "என்னக்கா சொல்ற, மாமாவா?" அப்படின்னு கேட்க. "ஆமா." அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து அவர் வந்து வேற யாரோ ஒரு பொண்ணு கூட வந்து நைட் நேரத்துல வந்து கார்ல போனாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்து ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த அனிஷா இருக்கால, அவ கூட இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி க்ளோஸா இருந்தாரு. இன்னைக்கு என்னன்னா இந்த மாதிரி எனக்கு கிஃப்ட்டை மாத்தி கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் மேல எனக்கு சந்தேகத்தை தான் வந்து உருவாக்குது. அவர் ஏதோ ஒரு தப்பு பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்கும்போது ரோஹிணிக்குமே ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னால நம்பவே முடியலக்கா, மாமாவா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவ சொல்றா, "நான் இந்த விஷயத்துல உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன்க்கா. நம்ம ஏதாவது பண்ணி அவர் என்னத்தை தான் மறைக்கிறாருன்னு நம்ம கண்டுபிடிப்போம்." அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே மனோரஞ்சனி வந்து கேட்டுட்டு இருக்கா. ஆஹா! நம்ம நெனச்சது போலவே எல்லாமே நடக்குதே! இந்த சீமாவ பழிவாங்கணும்னு பார்த்தா, அந்த பிரேமே இவளுக்கு வந்து இப்ப பெரிய ஆப்பா வைக்கிறான் போலயே! இவள ஏமாத்துறானா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அதோட இங்க நம்மளோட சித்தார்த்த தான் காட்டுறாங்க. அவன் வந்து கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு, இந்த மாரி "ஐ லவ் யூ" வந்து எப்படி வந்து ரோஹிணி கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் ரொம்பவே கியூட்டா இருக்கும். நம்ம நெனச்ச மாதிரியே வந்து எபிசோட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. சித்தார்த்தோட மனசுலயும் ரோஹிணி மேல காதல் வந்துருச்சு. ஸோ ரோஹிணிக்குமே வந்து சித்தார்த் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும்ல.
ஸோ அடுத்தடுத்த ட்ராக்லாம் வேற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால மறக்காம ஃபுல்லாகவே பாருங்க. இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸில் சசியும் வந்துருவா. ஸோ அவள் வந்ததுக்கு அப்புறமும் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால இந்த ட்ராமாக்கு உங்களோட சப்போர்ட்டை எப்போவுமே கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோடு காத்திருங்கள். பாய். E, E, U. I love you, Rolly.